ஹே காய்ஸ் இஸ் மீ பிரியாதீப். இன்னைக்கு என்ன நான் பென்சில் வச்சிருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் கிரிப் போட போகிறோம். ஸோ இதுக்கு ஏன் பென்சில் வச்சிருக்கேன்னா இது வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு கோனில் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பென்சிலில் நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கோன் வச்சு போடலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது பார்க்கும்போது ஈஸியாக தான் தெரியும். ஸோ அப்படியே நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கோனில் நம்ம போடும்போது கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும், சொதப்பிடும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே கம்பல்சரி பென்சில் எடுத்து ட்ரை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும். எனக்கு அனுப்பும்போதுமே நீங்கள் பென்சில் எடுத்து ட்ரை பண்ணதே அனுப்பணும், கோன் வச்சு ட்ரை பண்ணதே அனுப்பணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து பாக்ஸ் போட்டுட்டேன். பாக்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடாமல் கொஞ்சம் பெருசாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த பாக்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா சைடுமே இன்ட்டு போட போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த எஜ்லேருந்து இந்த எஜ்ஜுக்கு ஒரு இன்ட்டும், இந்த எஜ்லேருந்து இந்த எஜ்ஜுக்கு ஒரு இன்ட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்படி ஆஃப் சர்க்கிள் ஆஃப் பாக்ஸாக இருக்கிறத நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாக்ஸாக இருக்கிறத கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை நம்ம கவர் பண்ணலாம். ஓகே? ஸோ இப்போ வந்து இங்கே எஜ்ஜு இல்லைனா நம்ம கரெக்டாக அந்த எஜ்ஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டணும். ஓகே? இப்போ இந்த எப்படி பாக்ஸ் போட முடியும்னா இந்த ஏஜ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஏஜ் போடலாம். இப்போ இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் கனெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம போட முடியாது. ஸோ அதனால் அப்படி விட்டுலாம். ஓகே? அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஏஜுக்கும் இதுக்கும். ஸோ இங்கேயும் ஓகே அதே மாதிரி இங்கிட்டும். ஸோ இப்போ இந்த ஏஜ் இங்கே இல்லை, பட் நமக்கு தெரியும்ல ஆப்போசிட்டில் நேராக தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம போட்டுக்கணும், அண்ட் இந்த சைடும் அதே மாதிரியே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கிட்டும் ஒரு லைன் போட்டுரும். இப்போ இந்த சைடு நம்ம லைன் தான் போட முடியும். ஸோ போட்டோம். இந்த இடத்துல எஜ் வந்து இங்கே ஃபினிஷ் ஆகும். அதாவது இங்கே இருக்க அப்போ ஆப்போசிட் இங்கே தான். ஸோ அதே மாதிரி கவர் பண்ணி நீங்கள் இமேஜின் பண்ணி ஸோ போட்டுருங்க. ஓகே? அதே மாதிரி இப்போ இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டால் இப்படி வரும். ஓகே? அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கேருந்து இப்படி போட்டால் இந்த சைடு போயிடும், இங்கேருந்து இப்படி போட்டால் இந்த சைடு போயிடும். ஓகே? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இன்ட்டு போட்டுட்டோம் ஃபுல்லாகவே. இப்போ இன்ட்டு போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இப்போ நம்ம இந்த ஒரு பாக்ஸை மட்டும் பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே நம்ம இன்ட்டு போட்டுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம சின்னதாக ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ஓகே? இந்த மாதிரி. ஸோ பாக்ஸ் போடும்போது எல்லாமே ஒரே சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, பாக்ஸ் வந்து ஒன்று போல் போட பார்த்துக்கோங்க. ஓகே? எல்லாத்துலேயுமே அந்த பாக்ஸை வந்து நம்ம போட்டுருந்தோம். ஓகே? கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி பென்சில் எடுத்து ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் இது புரியும். ஸோ அதே மாதிரி வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது புரியும். இது கிரிட் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் நல்லா தெளிவாக பார்த்தா தான் புரியும். ஸோ சேம் அதே பாக்ஸ் தானே எல்லாத்தையும் அதே பாக்ஸ் தானே போடுவாங்க அப்படின்னு நினைக்கூடாது. இந்த இடத்துல ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுற டிசைன்லாம் என்ன பண்ணுவோம்னா மேலே ஒரு பாக்ஸ் போட்டு கீழே வந்து ஆப்போசிட்டில் போடும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நல்லா கவனிச்சா தான் அது புரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்னால் பாக்ஸ் கவர் பண்ண முடியல, பட் வந்து இந்த இதுக்கும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே வந்து மேலே வரும், அதனால் லைட்டாக எடுத்துக்கிட்டு ஸோ அந்த நம்ம தான் அதை பார்த்து கரெக்டாக போடும். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ வந்து பாக்ஸ் இங்கே வச்சா இங்கே இன்ட்டு வரும். ஸோ இங்கே வந்து இப்படி தான் போட முடியும் பாக்ஸ். ஓகே? அதனால் அப்படி போட்டுருக்கேன். ஸோ இங்கேயும் இப்படி தான் வரும், பட் இது வந்து குட்டியாக வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ ஸ்பேஸ் தேவை, இவ்வளோ ஸ்பேஸ் குட்டியாக விட்டுருக்கோம். ஸோ இதை விட இங்கே குட்டியாக வரும். ஏன்னா இது எட்ஜ் தான் ஜாயின் ஆகும். ஸோ அதனால் ஓகே அந்த மாதிரி பார்த்து போடணும். ஸோ எல்லா சைடு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷம், இதை நான் சரியாக போடணும்னு சொல்லலை. ஸோ அதனால் நான் அழிச்சிட்டு கரெக்டாக போடலாம். இப்போ இந்த பாக்ஸில் நம்ம கரெக்டாக போட்டால் தான் நமக்கு வந்து டிசைன் வந்து நீட்டாக தெரியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே? இப்போ நம்ம போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷேட் கொடுக்க போகிறோம். ஷேட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் எடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பாக்ஸ் நான் எடுக்கிறேன். இப்போ மேலே கொடுக்க இந்த ஷேட் இப்போ இதான் இதில் தான் நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோ பார்த்துட்டு சரி மேலே கொடுக்காங்களா, அப்போ எல்லாத்தையுமே மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அப்படி இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட் நம்ம ஷேட் கொடுத்துடும். ஸோ ஆப்போசிட் கொடுத்துடும். ஸோ இந்த ரெண்டு சைடு நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அதே மேலே கீழே நம்ம கொடுக்க போகிறதில்ல. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஆப்போசிட்டில் கொடுக்க போகிறோம். ஓகே? இந்த ஆப்போசிட்டில் கொடுக்க போகிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கேயும் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் பாக்ஸில் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கொடுக்குறேன். ஓகே? இப்போ இந்த இடத்துல ஃபில் பண்ண மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த இடத்துல ஃபில் பண்ணுவோம், இங்கே ஃபில் பண்ண மாட்டோம். ஓகே? இப்போ வந்து இந்த சைடு போடும்போது அதே சேம். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து நமக்கு அது ஒரு பாக்ஸாக இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணி போட்டால் தான் நெக்ஸ்ட் அது வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம போடும்போது எப்படின்னா இப்போ இங்கே இந்த பெட்டல் போட்டிருக்கேன். ஸோ இங்கே கீழே போடும்போது அதே தான். இதுக்கு ஆப்போசிட்டாக தான் போடும். சேம் இதே வர மாதிரி போடக்கூடாது. அப்படி போட்டால் நம்ம கிரியேட் பண்ணுற டிசைன் வந்து தப்பாக போயிடும். ஸோ இங்கே இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்கணும். ஸோ இது வந்து ஆப்போசிட் பொசிஷன் பார்த்து போடணும். அந்த மாதிரி தான். ஸோ ஆப்போசிட்டில் அதுக்கு எது மாதிரியாக இருக்கணும். ஓகே? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த சைட் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் போடணும். இந்த பாக்ஸுக்கு இந்த சைடு நம்ம அதை மாற்றி போடணும். இந்த பாக்ஸுக்கு இங்கே வரும்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்கணும். ஸோ அப்படி தான். ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே போட்டுருக்கோம். ஸோ சேம் அது இப்போ வந்து இதுக்கு அடுத்து என்ன ஆப்போசிட் இது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம கொடுக்கும்போது பாருங்கள் இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் மாறிச்சா. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இது ரெண்டுமே சேம் வந்துட்டு அந்த வீடியோ அந்த பாக்ஸே தப்பாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லா சைடுமே பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கணும். பாக்ஸ் எந்த சைடு இருந்து பார்த்தாலுமே இப்போ இந்த பாக்ஸ் இருக்கணும், இதுக்கு அடுத்த பாக்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இப்போ இந்த பாக்ஸ் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்க பாக்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம போடணும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இங்கே வந்து நான் ஏற்கனவே இப்படி தான் தப்பு பண்ணுவீங்க. ஸோ அதனால் கவனமாக போடுங்க.
ஸோ இங்கே வந்து நான் இந்த சைட் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா மேலே கொடுத்துக்கோங்க அதுக்கு பக்கத்தில். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம சைடில் கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணணும், இதுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்கணும். நம்ம பாஸ்ட்டாக கொடுத்துடலாம் இதெல்லாம். ஸோ நானே தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஒரே கான்சன்ட்ரேஷனில் போடுங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட். இதுக்காக தான் பென்சில் ட்ரை பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம பென்சில் பார்த்துட்டோம்னா நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணுறோம், அதுக்கடுத்து அது எப்படி நம்ம கவனிச்சு போடணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால சொல்கிறேன், எடுத்தோன்னே கோனில் போடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம போடணும். இப்போ மெயின் இதுக்கு ஆப்போசிட் இங்கே தான் வரும். இங்கே நம்ம பாக்ஸ் இல்லை, பட் இதை மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா, நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இதை மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இதுக்கு ஆப்போசிட் வந்து மேலே தான் வரும். ஆனால் பட் நம்ம வந்து மேலே போட முடியாது, இங்கே ஆப்போசிட் வரும். இது வந்து இந்த ஆப்போசிட். ஓகே, இப்போ நம்ம மேலே தான் போடணும். ஸோ மேலே லைட்டாக போடணும், இங்கிட்டு போட முடியாது. ஸோ மேலே மட்டும் நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கிட்டும் இங்கே தான் மேலே வரும், இது சைடு வரும். ஸோ இங்கே இந்த சைடு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே எப்படி போடணும், இங்கே இந்த பொசிஷனில் இருக்குது. அப்போ இங்கே எப்படி போடணும், இந்த சைடில் போடணும். இப்போ ஒரு எல்லா பாக்ஸுமே நான் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இங்கே ஃபில்லிங் கொடுத்தோமா, இந்த பாக்ஸை எடுத்துக்கிடுவோம், இங்கே ஃபில்லிங் கொடுத்தோம். அப்போ இங்கே இந்த பாக்ஸுக்கு இங்கே வரும்போது இந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பண்ணாத பிளேஸ் அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அந்த ஃபில் பண்ணாத பிளேஸ் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அந்த ஒரு பாக்ஸ்லேயே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த பாக்ஸில் நம்ம இன்ட்டு போட்டோம், நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டோம். அந்த பாக்ஸுக்கு 2 சைடு மட்டும் ஃபில் கொடுத்தோம். இப்போ தேட நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில் பண்ணாத பாக்ஸுக்கு மேலே ஃபில் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி சேம் இந்த சைடு. ஓகே, இப்போ அவ்வளோதான் இந்த ஒரு பாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஸோ அங்கே ஃபில் பண்ண போகிறோம். அதேமாதிரி இங்கிட்டும் ஆப்போசிட் தான் இதானே. ஸோ இங்கே நம்ம வேகமாக கொடுத்துக்கலாம். ஸோ அதேமாதிரி இங்கே சும்மா ஃபில்லிங் எல்லாம் நான் அவ்வளோவா கொடுக்கல, லைட்டாக கொடுத்து நீங்களும் அப்படியே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸில் இங்கே கொடுக்கணும். ஓகே, இதை பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஃபில் பண்ணாத பிளேஸுக்கு மேலே கொடுக்குறோம். ஓகே, அகைன் சொல்கிறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ்லாம் போட்டுட்டு இப்போ ஒரு பாக்ஸை மட்டும் அதில் கவர் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்ட்டு போடுறேன். இன்ட்டு போட்டு அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸில் 2 சைடு மட்டும் ஃபில் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா, இந்த 2 சைடு நம்ம ஃபில் பண்ணாமல் இருக்க பாக்ஸுக்கு மேலே ஃபில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கிட்ட நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லையுமே கொடுத்துருங்க. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம கொடுத்துலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ், அதுக்கடுத்து வந்து எல்லாத்துலேயுமே அதேமாதிரி நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோன் வச்சு போகலாம். ஸோ அதையுமே நம்ம வீடியோவில் எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பென்சிலிட்டு ஒரு 3 பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். 3மே கொஞ்சம் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பென்சிலிட்டு நம்ம போட்டு நெக்ஸ்ட்டு சொல்லலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டு தடவை போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சிலிட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் போடலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பழகணும். மெஹந்தி போடுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ஃபஸ்ட்டு. ஸோ எந்த டிசைனுமே வரலன்னு உடனே அப்செட் ஆகக்கூடாது. அதை பொறுமையை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பார்க்கணும் நம்ம. ஸோ இங்கே வந்து நான் இங்கே ஃபில்லிங் பண்ணல. ஸோ ஆப்போசிட்டில் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ பார்த்தாலே தெரியும் எல்லா இடத்துலையும் ஒரு பாக்ஸும் ஒரு டைமண்ட் ஷேப்பும் அப்படி அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்துட்டு. ஓகே, இதெல்லாம் எல்லாமே நம்மளோட பாக்ஸை பொறுத்து தான் நம்ம இந்த சைட்லாம் கவர் பண்ண முடியும், மீதி இருக்கிற சைட்லாம். சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் வர மாதிரி ஒரு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தெரியும் இந்த டிசைன். ஸோ அதுதான், அவ்வளோதான். இதான் இந்த கிரிட். ஸோ நெக்ஸ்ட் கிரிட் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ சேம் அதே மாதிரி நான் செக் பட்டன்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த செக் பட்டன்லேருந்து நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து இந்த பாக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நல்லா பெருசாகவே போட்டுக்கலாம். இந்த சைடு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? சேம் அடுத்த பாக்ஸில் அதே மாதிரியே அதே பெருசாகவே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸு இங்கேருந்து இந்த அதாவது பாக்ஸ் எட்ஜிலேருந்து இந்த எட்ஜை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி இங்கேயும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு போடும்போது தான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மேலே அப்படி தானே போட்டோம், ஸோ மேலே அப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் அப்படியே போட்டலாம் அப்படின்ட்டு நீங்கள் இந்த சைடு போடுங்க. ஸோ அதுதான் பண்ணக்கூடாது. இப்போ மேலே இந்த சைடு போட்டனால இங்கேயும் இந்த சைடு போடக்கூடாது. மேலே இங்கிட்டு போட்டால் அடுத்த பாக்ஸில் ஆப்போசிட்டில் போடணும். ஓகேவா? அதாவது அடுத்த கீழ் பாக்ஸில் தான், நான் பக்கத்து பாக்ஸில் சொல்லலை. ஓகேவா? பக்கத்து பாக்ஸில் சேம் அதே மெத்தட் தான். அடுத்த லைன்ஸ் கீழே வரும்போது அந்த லைன்ஸில் உள்ள பாக்ஸில் என்ன மேலே இந்த சைடு போட்டால் அடுத்து கீழே உள்ள லைன் பாக்ஸில் ஆப்போசிட்டில் போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது இங்கே இங்கே இங்கே. ஸோ அதேமாதிரி பாக்ஸ் சைஸும் ஒன்று போல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நான் ஒன்று போல் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, சேம் இப்போவும் அதே மாதிரியே கொடுத்துருவேன். அந்த சைடு கவர் ஆகலை, ஸோ அதனால் அப்படி விட்டுருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு போட்டுருக்கோம். அப்போ இங்கிட்டு ஆப்போசைட்டில் போடணும். ஸோ அதே மாதிரி எடுத்து இப்படி விட்டுட்டு இப்படி விட்டுருங்க. ஓகே, சேம் அதே மாதிரி எடுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸை பொறுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த சைடு போட்டோமா, இப்போ நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த சைடு போடுறோம். ஸோ இப்போ மேலே இந்த சைடு இப்போ வந்து இந்த சைடு போடுறோம். அப்போ இந்த சைடு தான் அந்த பாக்ஸ் வரும். ஸோ பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியே போடுறோம். ஓகே, இந்த சைடு இந்த கோடு மட்டும் தான் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கிட்டு இருக்குல்ல, ஸோ இந்த சைடு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தான் போட மாதிரி இருக்கும். ஓகே, சேம் இதுவும் அப்படி தான். இது அப்படியே வந்துடும், ஏன்னா அங்கே கவர் ஆக முடியாதுல்ல. ஸோ அவ்வளோதான். இப்போ இப்படி போட்டிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் போடுவோம். ஓகேயா? ஸோ இங்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது, அதனால் நம்ம இப்படி போட்டுக்கிறோம். இந்த சைடு போடும்போது இப்படியும் இந்த இருக்குது. இந்த சைடு போடும்போது இந்த ஷேப்பில். ஓகேவா? இந்த சைடு போடும்போது இப்படி மேலே நோக்கி. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே இதே சேமுங்கிறனால நண்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மேலேருந்து கீழே முடிஞ்ச அளவுக்கு அந்த எல்லா கோடுமே ஒன்று போல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று சேமாக இருக்க மாதிரி. 4, 5 போடுறோன்னா இப்போ மேலே அதே மாதிரி 5 வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி. ஸோ அந்த பாக்ஸ் வந்து இங்கே தான் வரும். ஸோ அதனால் இப்படி நம்ம கோடு வந்துடும் நமக்கு. ஸோ அதேமாரி நம்ம எப்போ போல் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் இது மேலே இருந்து கீழே கோடு அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன் போடுறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், கொஞ்சம் பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக போடணும். இப்போ இங்கே அதே மாதிரியே போட்டு இப்போ இந்த சைடு போடும்போது நீளமாக. ஸோ அடுத்து இங்கே ஸோ இந்த சைடு அதே மாதிரி நீளமாக. அடுத்து இங்கே ஸோ இந்த மாதிரி நான் சும்மா லைன்ஸ் என்ன தான் போடுறேன். ஸோ நம்ம கோன் போடும்போது நல்லா போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பென்சில் தானே போடுறோம். ஸோ அதனால் அதுக்கடுத்து இதே மாதிரி இங்கேயும் இந்த ஆப்போசைட் இந்த ஆப்போசைட் இந்த ஆப்போசைட் இந்த ஆப்போசைட். ஓகே, இங்கிட்டு கொஞ்சமாக இருக்குது. ஸோ அடுத்து இங்கே போடும்போது இந்த சைடு இப்படி, இந்த சைடு இப்படி, இந்த சைடு இப்படி, இந்த சைடு ஆப்போசைட் போட்டோமா. ஸோ இங்கிட்டு ஒரு பாக்ஸ் வரும், புரியுதா? இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வரும்போது இப்படி, அப்புறம் இந்த சைடு இப்படி, அதே மாதிரியே இந்த சைடும் பாக்ஸ் வரும். பட் வந்து இப்படி பிரிச்சுவோம். ஸோ அதனால் இந்த சைடு இப்படி, இந்த சைடு இப்படி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை மட்டும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம கோனில் போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி அந்த எஃபெக்டில் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ புரியலைன்னா அகைன் வந்து வீடியோ வந்து பேக்கில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அகைன் நான் எப்படி போட்டிருக்கேங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. புரியலைன்னா மறுபடியும் வந்து பேக்கில் போய் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் சுத்தமாக புரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடுமே நம்ம போட்டலாம்.
நான் ஷேடிங் ஒழுங்காக கொடுக்கல, இது பென்சில்னால நம்ம லைட்டாக சும்மா போட்டுக்கிறோம். ஸோ நம்ம அதில் ஒன்று போல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி வந்து கோடு வரும். ஸோ இது புரியும் நமக்கு, லைட்டாக தெரியுது இந்த இடத்துல இங்கே இப்படி போடணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான் போட்டேன். ஸோ இங்கே வரும்போது இப்படி தான் வரும். ஸோ சாரி, இங்கே வந்து இப்படி வரும், கோடு வரும். ஓகே, நான் அங்கே இருந்தாலும் ஜாயின் ஆகும். ஸோ அதனால் ஸோ இங்கே வந்து இங்கே க்ளீன் கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக போடுங்க, அப்போ தான் புரியும். நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது என்னை விட உங்கள் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நடுவில் கவர் பண்ணால் தான் சுற்றி கவர் பண்ண முடியும். அதனால் ஒரு ஐடியா கிடைக்கும் கவர் பண்ணுறதுக்கும். ஓகே, இப்போ இந்த டிசைன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகலாமா? நெக்ஸ்ட் கிரிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கிரிட் ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 சைடுமே டாட் வச்சுட்டு இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில், அதாவது இப்படி கொஞ்சம் பெண்டு கொடுக்கும். ஓகே, புரியுதா? நான் எப்படி பெண்டு கொடுக்கணும்? இப்போ இந்த டாட் இந்த டாட் இந்த டாட் இந்த டாட்னா இங்கேருந்து இங்கே ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி, அடுத்து இங்கேருந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி, அடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி நல்லா பெண்டு கொடுத்து இப்படி போடுங்க. ஓகேவா? ஒரு டைமண்ட் ஷேப் வர மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 எட்ஜுக்கும் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒன்று போல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது இங்கே இங்கே. ஓகே, இங்கே இங்கே ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் இங்கே ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி தெரியும். கரெக்டாக அந்த ஒரு பாக்ஸை பார்க்கும்போது நமக்கு அந்த ஷேப் தெரியும் நல்லாவே. ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால் நான் டாட் வைக்காமே போட்டலான்ட்டு போடுறேன். ஸோ நீங்களும் டாட் வைக்கணும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படி கம்மி போட்டுறோம். ஸோ இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு ஏதோ ரவுண்ட் போட்ட மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ நல்லா நம்ம ஜூமில் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். என்ன பண்ணனா இதை மட்டும் நம்ம ஃபில்லிங் கொடுத்துரும். இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம ஃபில்லிங் கொடுத்துட்டு சுற்றி இந்த மாதிரி. ஓகே, ஒரு பாக்ஸ் இருக்கீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன செய்வோம்னா ஃபில் பண்ணிடுவோம். இதுலேயே சேம் இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த பாக்ஸுக்கு போட்ட பார்த்தீங்களா, அதை மட்டும் வேணால் நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஷேட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் புரியவும் செய்யும் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஷேட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் எல்லாத்தையுமே. இந்த டிசைனை நம்ம மெஹந்தி டிசைனில் போடுவோமா அப்படின்னு கேட்டால் போடுவாங்க. ஒவ்வொரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டியில் அதை கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளும் அதேமாதிரி நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தட் ஒரு டிசைன் கிரியேட் பண்ணணும். அப்போ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நிறைய நம்ம இந்த அரபிக்ஸ்லாம் இந்த மாதிரி போடும்போது நிறைய கொச்சு போடுவோம். ஸோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாக்ஸ், அதாவது கிரிட் ஒர்க் மாதிரி கொண்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ கிரிட் ஒர்க்கு அப்படி ஒரு இப்போ ஹேண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹேண்டில் ஃபுல்லாக அப்படி கிரிட் ஒர்க் போடாமல் நமக்கு வந்து இப்போ இப்படி ஒரு ஆஃப் சர்க்கிளாக பிரிச்சுட்டு இப்படி ஒரு ஆஃப் சர்க்கிள் இங்கே ஒரு கிரிட் ஒர்க் இங்கே ஒரு கிரிட் ஒர்க் அப்படி கொடுக்கும்போது அது பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது அது நல்லா இருக்காது. ஏதோ ஒரு பிளைன், ஏதோ ஒரு அட்டைப்பட்டி எடுக்கிற மாதிரி அப்படி ஃபீல் ஆகும். இப்படி நம்ம இப்படி ஆஃப் சர்க்கிள் நமக்கு ஒரு டிசைன் கொடுக்கும்போது இப்போ இங்கே ஒரு ஃப்ளவர் போட்டுருக்கோம், இங்கே ஒரு ஆஃப் சர்க்கிள் நம்ம கிரிட் கொடுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு அதாவது பல்ஜியாக ஒரு லோட்டஸ் போடும். ஸோ இந்த சைடு வந்து வரும்போது நம்ம மறுபடியும் கிரிட் கொடுக்கலாம். அப்படி அந்த மாதிரி கிரிட் ஒர்க்கில் கொடுத்தோம்னா நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும், டிசைன் சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி போகலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சிலபஸில் கவர் பண்ணிட்டு இந்த கிரிட் ஒர்க் வச்சு எப்படி நம்ம ஒரு டிசைன் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிட்டேன், எல்லா சைடுமே ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே மேலே இந்த சைடு, இப்போ இந்த பாக்ஸுக்கு இந்த சைடு தான் வருது. ஸோ இது இங்கே ஃபில்லிங் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி சாரி கொஞ்சம் இது இப்படி வரணும், வெறும் இங்கே கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் இந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ இதையும் கொடுத்துலாம். நம்ம முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி சும்மா லைட்டாகவே நான் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்க ஸ்பேஸ்லனா இந்த மாதிரி அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம நீட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டெமோ மாதிரி தானே சொல்கிறேன். ஸோ அதனால் நான் லைட்டாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து நீட்டாக கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம், இல்லை டெமோ நம்ம பழக தான் போகிறோம். ஸோ சும்மா கூட போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அகைன் வந்து நம்ம இந்த லைன்ஸ்லாம் நல்லா திக் ஆக்கிட்டு இந்த இடத்துல நம்ம பல்ஜியாக ஒரு டாட் வச்சுவோம். ஓகேவா? ஸோ இது பார்க்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரிட் மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டாட் வந்துடும். ஸோ அதேமாதிரி இங்கே வச்சுருவோம், இங்கே போட்டுருவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம ஃபில்லிங் கொடுத்துருவோம். ஸோ இங்கே ஒரு டாட் வந்துடும். அப்புறம் ஸோ இங்கே ஒரு டாட் இங்கே இங்கே. ஸோ இந்த மாதிரி இங்கே இந்த பொசிஷன் மறந்துட்டேன்னா ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் மாதிரி வந்துடும். ஓகே,
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே போகிறோம். இப்போ சேம் இதே தான், இதை விட கொஞ்சம் இது டிஃப்ரெண்டாக தெரியும், நல்லாவும் இருக்கும். சேம் இதே மெத்தட் இப்போ இங்கே போட போகிறோம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சேம் இதே தான், ஆனால் ஒரு பாக்ஸ் விட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த உள்ள போட்டோம்னா இந்த டைமண்ட் ஷேப் அது வந்து ஒரு பாக்ஸ் விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ செக் பேட்டர்ன் போட்டுட்டு இந்த சைடு போட்டுருவோம். செக் பேட்டர்ன் போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 பாக்ஸில் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி போடுறோம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸையும் நம்ம விட்டுருவோம். இங்கே போடலாம், ஆனால் இங்கே போடுறோம். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் போடுற மாதிரி. ஓகே, இப்போ இங்கே போட்டோம், அதனால் இங்கே விட்டுதோம், நெக்ஸ்ட் பாக்ஸில் போடுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே விட்டுலாம். இப்போ வந்து கீழ் பாக்ஸில் போட்டலாம், இது வந்து இப்படி கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரியே தான் இங்கேயும் இப்படி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்ட பார்த்தீங்கன்னா அந்த முந்தின டிசைனில் அந்த இப்படி லைட்டாக அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். முன்னாடி எல்லா பாக்ஸ்லையும் போட்டோம், இப்போ ஒரு பாக்ஸ் விட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ சேம் எங்கேயும் அதே மாதிரியே. ஸோ இது நேராக நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா போட்டிருக்கேன். இப்போ மீதி இருக்க பாக்ஸ்லாம் எனக்கு தெரியுது, அதில் என்னென்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் நல்லா வந்து போல்டாக போட்டுருவோம். அந்த ப்ளஸ் சிம்பிள் டபுள் லைன் போட்டு போல்ட் ஆக்கிடுங்க. ஓகே, டபுள் லைன் போட்டு அதை வந்து போல்ட் ஆக்கிடுங்க. அது வந்து போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். அங்கே ஏற்கனவே ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுமாரி இதையும் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸில் நல்லா ஹைலைட் பண்ணுவோம். சுற்றி அந்த பாக்ஸையுமே நம்ம ஹைலைட் பண்ணிடுவோம். ஸோ இது நிறைய பாக்ஸ் வரும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம வந்து 2-3 போட்டுனால அவ்வளோவா லுக்காக தெரியல. பட் வந்து நம்ம பாக்ஸை கொஞ்சம் சுருக்கி போட்டு நம்ம போடும்போது அது பார்க்க நீட்டாக இருக்கும். வேறு ஒரு மாடல் மாதிரி கிரிட் மாதிரி தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிரிட் பார்க்கலாமா. இந்த கிரிட் வந்து ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னே சொல்லலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இப்படி போடுவோம், நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன். ஓகே, ஒரு இந்த வீடு கட்டும்போது செங்கல் நாடி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் அங்கே நம்ம இப்படி போடுறோம், ஒரு இது வைக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து இப்படி தான் இந்த மாதிரி. இப்போ இங்கே இந்த பொசிஷன், நெக்ஸ்ட்டு இது. ஸோ அகைன் வரும்போது கீழே. ஸோ இந்த லைன் முடிச்சாச்சு. இப்போ இந்த லைன் அகைன் இது இங்கே அகைன் இதை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம போடுற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். அதே மாதிரியே ஸோ லைன்ஸும் கொஞ்சம் ஒன்று போல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இதை திடீர்னு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழப்பற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இதை பார்த்தா தான் நமக்கே புரியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேச்சா, இது நெக்ஸ்ட்டு. ஓகே, அதுக்கடுத்து கீழே இங்கே அடுத்து இந்த சைடு ஆப்போசைட் எல்லா சைடுமே போட்டுருவோம். அதே மாதிரியே நம்ம வந்து ஒன்று போல போடணும். இப்போ இதில் வந்து நான் ஒன்று போல போடலை, ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் சும்மா இது இதெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்த போகிறேன். நம்ம ஃபோனில் போடும்போது நம்ம மெதுவாக தான் போடுவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு டிசைன் நீட்டாக வந்து ஓகே. இப்போ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒரு பாக்ஸாக வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் ஹைலைட் பண்ண போகிறோம் அதுதான் மெயின். ஸோ இந்த இடம் ஹைலைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 2 இருக்குல்ல, அந்த இடம் தான் நம்ம ஹைலைட் பண்ணுவோம். திக் ஷேடு எல்லாமே கொஞ்சம் இங்கெல்லாம் திக்காக கொடுத்துட்டு இந்த ஷேடிங் இருக்கிற இடத்துலலாம் திக்காக கொடுக்குறோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபில்லிங் கொடுக்கும்போது எப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் மட்டும் தரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடமா தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். ஓகே ஓகே, அங்கே விசிபிளாக தெரியும். ஒரு பாக்ஸ் விட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுது நான் எப்படி கொடுக்க. இந்த ஒரு கோட் போடும் பார்த்தீங்களா, இங்கே இருக்கல அந்த கோடுக்கு ஆப்போசிட்லேயே வர மாதிரி நான் போடுறேன். இந்த ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி அந்த கோடை மட்டும் நம்ம விசிபிள் பண்ணிட்டா போதும், கரெக்டாக நமக்கு புரிஞ்சிடும்.
ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துலாம். பொறுமையாக பார்த்து எங்கே வரும்னு பார்த்துட்டு கொடுங்க. ஏன்னா எல்லாமே பாக்ஸ் அதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த கோடை நம்ம மைண்டில் ஏற்றினா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம போட்டோமா, இது வந்து ஒரு கயிறு, அந்த கயிறுக்குள்ளே கயிறு வந்த மாதிரி ஒரு மாதிரி பின்னல் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லையும் லைட் ஷேட் கொடுக்குறோம். எப்படின்னா இப்போ இந்த கோடு இப்படி இருக்குது நேராக, ஓகேவா? அதனால் இந்த இடத்துல எப்படி ஷேட், இந்த கோடு சாய்வாக இருக்குது, படுத்த ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால் இப்படி ஓகே ஹரிசாண்டல் வெர்டிகல் ஷேப்பில் இருக்கனால நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இது இப்படி, அதுக்கடுத்து இப்படி லைட் ஷேட், ரொம்ப ஷேட் இல்லை, லைட் ஷேட் தான். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ விசிபிளாக தெரியும்னு எனக்கு தெரியல. பட் வந்து கண்டிப்பாக அந்த நம்ம கோனில் போடும்போது ஒரு சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட் அண்ட் நல்ல ஒரு கிரிட் ஒர்க்காக தெரியும். பட் நம்ம கரெக்டாக போடணும் அதை. ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் கரெக்டாக போடணும். வரலைன்னா பென்சில்ட்டு நிறைய டைம் போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு தெரியல. பட் இதை நம்ம சும்மா ட்ரை பண்ணுறதுக்கு ஒன் டைம் போட்டுருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பட் நம்ம கோனில் போடுறது ரொம்ப நீட்டாகவும் நல்லாவும் வரணும். ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 5 டிசைனையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோன் வச்சு போட போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஏற்கனவே இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போன மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 கிரிட்டுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கோன் வச்சு போடுறத. ஓகே, ஸோ நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை சென்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதை சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதனால் குரூப்பில் நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அனுப்புறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால் தான் எனக்கும் உங்க கூட வந்து டச்சில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும் கரெக்டாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது குரூப்பில் அனுப்புங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அகைன் சொல்ல நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால சொல்கிறேன். அண்ட் ப்ராக்டிஸ் கோன் பிரைடல் கோன் வேணும் நம்மகிட்ட அவைலபிள் தான், வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிஸ்ஸாஜ் கிளாஸும் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம்னா நம்ம வந்து கோன் வாங்கி நம்ம போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வந்து நம்மகிட்ட நம்மளே கோன் ரெடி பண்ணி நம்ம வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நமக்கு தேவை. நம்ம வந்து ஒரு எல்லா சிலபஸுமே முடிச்சுட்டு ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும், நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்வேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அப்போ தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ டாடா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.